ரெண்டு பேரையுமே நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஜாக்கன் அண்ட் பாலவிநாயகம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாலா தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பேசுறேன். ஸோ குட் மார்னிங் லீடர்ஸ், பெஞ்சமின் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு மீட்டிங் வந்து அக்ரி ப்ராடக்டோட ட்ரைனிங் கிடையாது. அது தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராமாக பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் காமனான இடத்துல. ஸோ மிக விரைவில் அந்த டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்படும். ஸோ இன்னைக்கு இந்த அக்ரோ ப்ராடக்டை யாருக்கு பிச் பண்ணலாம், யார் கஸ்டமர், நமக்கு எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம கொண்டு போகலாம், அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அதோட ரிலேட்டடுக்கான டாபிக் தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ எல்லாரும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கொஸ்டின்ஸை ஷார்ப்பாக வைங்க. ஸோ அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ திருப்பியும் நம்ம ப்ராடக்டை ட்ரெயின் பண்ணலை, இப்போ ப்ராடக்ட் அது வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் அதுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு டே ஒதுக்கி இருக்கோம். ஸோ எல்லா லீடர்ஸும் கோஆப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாலா நீங்க பேசலாம். ஓகே சார். ஜெகத் சார் நான் தொடங்குவேன், நீங்க தொடங்குறீங்களா சார்? நீங்க தொடங்க பாலா, நான் பேக்ல பேசுறேன். ஓகே. வெரி குட் மார்னிங் லீடர்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு மீட்டிங். ஸோ எவ்ரி வீக் டியூஸ்டே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் ஜஸ்டின் சார் சொல்லியிருக்காரு, ஜாக்கப் சார், பெஞ்சமின் சார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் மோஸ்ட் சப்போர்ட்டிவான டீம் நம்மளுடைய டீம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய டீம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம டீம்ல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல தமிழ்நாட்டுல பில்லர்ஸா இருக்கக்கூடிய லீடர்ஸே உங்களுக்கான ஒரு மென்டரா இருக்காங்க, உங்களை கைட் பண்றவங்களா இருக்காங்க. மெயினா ஆக்டிவா இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்களுடைய டீம்ல நம்மளுக்கு ஜாக்கப் சார் மூலியமாவும், பெஞ்சமின் சார் மூலியமாவும், சால்வின் சாரா இருக்கட்டும். ஸோ இவங்க மூலியமா ஒரு பெரிய சப்போர்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருக்கு. அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கண்டிப்பா முயற்சி எடுக்கணும். ஏன்னா டிஎக்ஸ்என்ல நிறைய விஷயங்கள் புதுசா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் பிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு புது ஆட்கள் யாருமே தேவை இல்லை. ஏன்னா இவங்களே உங்களுக்கு இதை எப்படி கொண்டு போகலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்ட்ராங்கா டே பை டே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை ஸ்ட்ராங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான மீட்டிங் பாத்தீங்க அப்படின்னா, அகெயின் பெஞ்சமின் சார் சொன்ன மாதிரி இது வந்து அக்ரிக்கான ட்ரைனிங் கிடையாது. ஸோ இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸை எங்கெல்லாம் பிச் பண்ணலாம், ஏன்னா இந்த ப்ராடக்ட் செக்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்காது. ஸோ அந்த ப்ராடக்டை எங்க பிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன், ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா. அண்ட் இது வந்து ஃபர்டிலைசருக்கான ட்ரைனிங் கிடையாது. ஸோ அகெயின் பெஞ்சமின் சார் சொன்ன மாதிரி இது ஃபர்டிலைசருக்கான ட்ரைனிங் கண்டிப்பா கிடையாது. ஸோ டிஎக்ஸ்எல்ல என்ன லான்ச் பண்றாங்க, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தனியாக ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் பிளான் பண்ணுவோம். பட் இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஒரு செக்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய செக்மெண்ட்டாக நம்மளுக்கு லான்ச் ஆக போகுது. நம்மளுக்கு இப்போ ஏப்ரல் 18 ஆர் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ராடக்ட் இனிஷியலாக லான்ச் ஆக போகுது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இது லான்ச் ஆகுது ஃபர்ஸ்ட். பேன் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க யார் வாங்கணும்னு நினைச்சாலும் தமிழ்நாட்டில இருந்து தான் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த 15 ப்ராடக்ட்ல 7 ப்ராடக்ட் எதனால லான்ச் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாவே ஹோல்டுல இருக்கு. அதாவது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஹோல்டுல இல்லை, இந்த கேட்டகரியை நம்ம ஹெச்கியூல இருந்து அப்ரூவ் பண்ணி இந்த கேட்டகரி வந்து நம்மளுக்கு ப்ரைசிங்லாம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த எஃப்சிஓ லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லா ஸ்டேட்லயுமே ஹோல்டுல இருக்கு. அது நம்மளுக்கு நியர்பைல கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும், ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லா ஸ்டேட்லயும் இதை அப்ளை பண்ணி எல்லா ஸ்டேட்லயும் கம்ப்ளீட்டா டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டுல இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7 ப்ராடக்ட்டுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இப்போ ஃப்ரெஷ் பேட்சா நம்மளுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஸ்டேட்ல இருக்கவங்களும் இப்போ இனிஷியலா தமிழ்நாட்டில மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும். அதே மாதிரி இப்ப அதுக்கு எல்லா ஸ்டாக்கிஸ்டுக்கும் ஒரு சில ப்ரொசீஜர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கிஸ்டும் அந்த பர்டிகுலர் விஷயத்த பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க எப்படி ஸ்டாக் பாயிண்ட்ல வாங்குறீங்களோ அதே மாதிரி இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸும் ஸ்டாக் பாயிண்ட்ல இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஒரு 20-30 டேஸ்ல நீங்க ஸ்டாக் பாயிண்ட்ஸ்லயும் வாங்க ஆரம்பிச்சிடலாம். அது எல்லா ஸ்டாக்கிஸ்டும் ஆல்ரெடி அந்த ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அது மெயினா பாத்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டுல நம்ம டீம்ல தான் அது மெயினா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம டீம்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் பாயிண்ட்லயும் மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என்ல ஸோ நிறைய மோட்டிவ் இருக்கு. பட் இது நம்ம ஒரு சிம்பிளா ஒரு 2-3 மோட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் மூலியமா நம்மளுடைய எல்லா இந்த பிசினஸ் ஒரு 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 குடிசை வீடு ஃபுல்லா இருக்கக்கூடிய வில்லேஜ்ல இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். சிக்னல் இல்லாத இடத்துல கூட இந்த ப்ராடக்ட்ஸ் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் இந்த அக்ரி கேட்டகரி. ஸோ இப்போ நம்ம ஆர்ஜிஜிஎல் எடுக்கிறோம், நம்ம இவ்வளோ கீ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம், இவ்வளோ மெயின் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பர் ஹிட் ப்ராடக்ட் சிலாஜித் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு பர்டிகுலர் கேட்டகரி பீப்புள்கிட்ட நம்மளால ரீச் பண்ண முடியும். பட் இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பேன் இந்தியாவில் நூக் அண்ட் கார்னர்ல கூட நம்மளால இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா அதை நான் ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இதே நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஸோ ஒரு நிறுவனத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ரி ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னா மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் மேலோட்டமா சிட்டில போயிட்டு இருக்கும், ஒரு ஒரு நார்மல் எல்லாரும் வாங்கக்கூடிய இடங்கள்ல போகும். பட் இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் தெரியாத கிராமத்துல, ஊர் பேர் இல்லாத கிராமத்துல, ஸ்ட்ரீட் பேர் இல்லாத கிராமத்துல, ஸோ அந்த இடங்கள்லயும் கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த அக்ரி செக்மெண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேட்டகரி. மெயினா டிஎக்ஸ்என்ல லான்ச் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். டிஎக்ஸ்என்னை நம்ம பெரிய அளவுல எங்க வேணாலும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் இந்த அக்ரோ ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது பயோ ஃபர்டிலைசரா நம்மளுக்கு லான்ச் பண்றாங்க. பயோ ஃபர்டிலைசர்னா என்னன்னா, நான் அகைன் இது கிளாஸ் எடுக்கல, பட் ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். பயோ ஃபர்டிலைசர்னா என்னன்னா, ஸோ பயோ ஃபர்டிலைசர்னா மைக்ரோப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது உயிர் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம லான்ச் பண்றோம். ஸோ இப்ப கெமிக்கல் ஃபர்டிலைசர்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான உயிர்களும் கிடையாது, எந்த விதமான மைக்ரோப்ஸும் கிடையாது, எந்த விதமான நுண்ணுயிர்களும் கிடையாது. பட் இந்த பயோ ஃபர்டிலைசர்ல நுண்ணுயிர்கள் இருக்கு. ஏன்னா இப்ப பல வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் போட்டு 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 மண்ணில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இதை எங்கெல்லாம் போய் ரீச் பண்ணலாம், எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா விவசாயிகள்கிட்ட போய் ரீச் பண்ணலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபர்டிலைசர், ஒரு 30-40 வருஷம் எடுத்துக்கலாம், கெமிக்கல் ஃபர்டிலைசர் வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லி வந்தாங்க அப்படின்னா இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா ஈல்டு கிடைக்கும், நிறைய ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேஸ்ல இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் எக்ஸிஸ்டன்ஸ்ல வர ஆரம்பிச்சது. அவங்க சொன்ன மாதிரி நடக்கவும் செஞ்சது. ஆனா ஓவர் த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அது போட்டாதான் வேலை செய்யும், அது போட்டாதான் வளர்ச்சி வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்ப மூணாவது ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்ட அளவை விட அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை 2 மடங்கு போட்டாதான் விளைச்சல் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மண்ணில் எந்த விதமான சத்தும் இல்லை. நீங்க போடக்கூடிய கெமிக்கல் ஃபர்டிலைசர் மூலியமா அந்த செடியை பூஸ்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோமே தவிர மண்ணில் இருந்து எதுவும் கிடைச்சி செடிகளோ அந்த தாவரமோ பயிரோ வளர்றது கிடையாது. அப்ப இன்னைக்கு விவசாயிகள் தேடிட்டு இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசரை கம்மி பண்ணணும்னு நினைச்சாலும் கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மண்ணில் எதுவும் எடுத்து வளர்றதுக்கான விஷயம் மண்லையும் கிடையாது. அப்ப மண்ணில் ஒரு விஷயத்த விதைக்கணும். அது என்ன விதைக்கணும்னா மண்ணில் உயிரை விதைக்கணும். நீங்க கெமிக்கல் ஃபர்டிலைசரை நிறுத்தவே சொல்லக்கூடாது. கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஏதோ ஒரு வகையில நீங்க யூஸ் பண்ணிட்டே இருங்க. ஆனா ஒரு 20% மண்ணில் உயிர் உள்ள பொருளை போடணும், மண்ணில் உயிர் உள்ள பொருளை போடணும். அதுக்கு டிஎக்ஸ்என்ல அந்த பயோ ஃபர்டிலைசரை நம்ம லான்ச் பண்றோம். சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஆர்கானிக் ஃபர்டிலைசருக்குள்ள போனா செலவு ஜாஸ்தி ஆகுது,
ஈல்டு கம்மி ஆகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆச்சு. இப்ப 4-5 வருஷத்துல இந்த கேப்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர் 15,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 30,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இன்னைக்கு ஒரு ஏக்கர் நெல்லுக்கு பாத்தீங்கன்னா 35,000 50,000 செலவாகும்னு சொல்றாங்க. அவ்வளவு செலவு முதல்ல ஆகவே கூடாது. அவ்வளவு செலவு ஆகவே கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு விவசாயம் பண்ணணுமே அப்படிங்கிற இன்னைக்கு விவசாயத்தை விடவும் முடியல. அதே மாதிரி அதுல எந்த விதமான லாபமும் பெருசா எடுக்கவும் முடியல. இன்னைக்கு விவசாயிகளுக்கு 2 விஷயம் வேணும். ஒண்ணு, நல்ல ஃபர்டிலைசர் வேணும், நல்ல ஈல்டு வேணும். ஏதோ ஒரு வகையில அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தா வச்சு சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஃபர்டிலைசர் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் அடாப்ட் ஆன ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஃபார்மர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ப்ராடக்டை கரெக்டா புரிய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேட்டகரியை வாங்கிப்பாங்க. அப்ப நம்ம போகக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசரை நம்ம எங்கேயும் ஸ்டாப் பண்ண சொல்ல போறது கிடையாது. ஸ்டாப் பண்ண சொல்ல போறது கிடையாது. ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசரை அவங்க யூஸ் பண்றதை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. இப்ப நம்ம ஆர்ஜிஜிஎல் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அலோபதியை எங்கேயாவது ஸ்டாப் பண்ண சொல்றோமா? நீங்க உங்களுக்கு சுகர் இருக்கா, அலோபதியை ஸ்டாப் பண்ணிட்டு ஆர்ஜிஜிஎல் மட்டும் எடுங்க போதும்னு எங்கேயாவது சொல்றோமா? சேம் இதே தான் பண்ண போறோம். நம்ம அலோபதி அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசரை ஸ்டாப் பண்ண சொல்ல போறது கிடையாது. ஆனா ஆர்ஜிஜிஎல் மாதிரி பயோ ஃபர்டிலைசரை யூஸ் பண்ண சொல்ல போறோம். பயோ ஃபர்டிலைசரை யூஸ் பண்ண சொல்ல போறோம். இது மெயினா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ராங் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆர்கானிக் ஃபர்டிலைசர் எங்கள்கிட்ட வந்திருக்கு, நீங்க கம்ப்ளீட்டா, ஏன்னா விவசாயம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. அப்ப ஆர்கானிக் ஃபர்டிலைசர் எங்கள்கிட்ட வந்திருக்கு, நீங்க கம்ப்ளீட்டா அதை ஸ்டாப் பண்ணிருங்க, ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை ஸ்டாப் பண்ணுங்க, ஆர்கானிக் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணு 20 வருஷம் 25 வருஷம் கெமிக்கல் போட்டு பழகுன மண்ணு, அதுல நீங்க ஒரு சின்ன அளவு ஆர்கானிக் ஃபர்டிலைசரை போட்டோன்னே மண் எடுத்துக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1% எடுத்துக்கிறது கூட பெரிய விஷயம். அப்ப மண்ணை பழக்கணும். ஃபர்ஸ்ட் மண்ணை பழக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுக்கும்போது விவசாயிகள் சொன்ன ஒரு சேலஞ்சஸ் இந்த பயோ ஃபர்டிலைசர் என்னன்னா, பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ண முடியலன்னு. இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஆர்கானிக் ஃபர்டிலைசரை விட இன்னைக்கு விலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதிகமாகவும் செலவும் பண்றாங்க. நான் இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பூச்செடிக்கு வாரத்துக்கு 25,000 ரூபாய்க்கு உரம் வாங்கி போடுறாரு கெமிக்கல் ஃபர்டிலைசர். வாரம் 25,000 ரூபாய்க்கு. மார்க்கெட்ல டெய்லி 10,000 ரூபாய்க்கு போடுறாரு. ஆனா வாரம் 25,000 ரூபாய்க்கு ஃபர்டிலைசர் போடுறாரு. வாரம் 25,000 ரூபாய்க்கு ஃபர்டிலைசர் போடுறது அவ்வளோ, அதுல ஏன்னா மண்ணுல இருந்து எடுத்து வளர்றதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க ஒரு விஷயத்த போட்டு ப்ரெஷர் பண்ணி வளர வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அது கடைசியா நோய் வந்து செத்தும் போயிடும். ஸோ இதுதான் நடக்கவும் செய்யும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கொண்டு போய் இந்த பயோ ஃபர்டிலைசரை சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்றதுனால கெமிக்கல் ஃபர்டிலைசரை நம்ம எங்கேயும் ஸ்டாப் பண்ண சொல்ல போறது கிடையாது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். கெமிக்கல் ஃபர்டிலைசர் அவங்க 25,000 ரூபாய்க்கு செலவு பண்றாங்கன்னு 25,000 ரூபாய் செலவு பண்ணட்டும். இல்ல 25,000 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா 20,000 ரூபாய் கெமிக்கல் ஃபர்டிலைசர் செலவு பண்ணட்டும். ஒரு 5,000 ரூபாய்க்கு இந்த ஃபர்டிலைசரை மாற சொல்லுங்க. ஒரு 5,000 ரூபாய்க்கு இந்த ஃபர்டிலைசரை மாற சொல்லுங்க. இந்த ஃபர்டிலைசர் மாற சொல்றதுனால என்ன இனிஷியலா ரிசல்ட் தெரியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, மண்ணு நல்லா பொல பொலன்னு ஆகும். ஏன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு மண்ணு இறுகி கிடக்கு. மண்ணு இறுகி இருந்தா விவசாயம் பண்ண முடியாது. அது சிவப்பு மண்ணா இருக்கட்டும், கருப்பு மண்ணா இருக்கட்டும். எகைன் நான் ட்ரைனிங்குள்ள போகல, நம்ம பிசினஸ் ரீதியா நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கறது சொல்றேன். அப்ப இந்த ஃபர்டிலைசர் மெயினா யூஸ் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, மண்ணு கொஞ்சம் வளமாகிறத பார்க்கலாம். மண்ணு வளமாகிறத பார்க்கலாம். இன்னைக்கு அதுலயும் ஒரு டவுட் என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் இப்ப லீஸ்க்கு எடுத்து பண்றேன், குத்தகைக்கு எடுத்து பண்றேன், அதுல மண்ணு வளமாகறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது? ஆக்சுவலி மண்ணு வளமானதான் செடி வளரும். மண்ணு வளமானதான் செடி வளரும். நம்ம மண்ணை வளமாக்குறதுங்கிறது ஒரு சைடு. நான் உங்களை வந்து அந்த 3 வருஷம் கான்ட்ராக்ட்ல மண்ணை வளமாக்கி நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நான் வரல.
நான் சொல்றது நம்மளுக்கு தேவை அந்த செடி நல்லா வரணும், செடி ஆரோக்கியமா வரணும், அதுல மகசூல் ஜாஸ்தி ஆகும். அப்ப இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபாய்க்கு இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ண சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் ஷாப் நம்ம பார்க்கலாம். அப்ப இதனால என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணு நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். செடியோட வளர்ச்சியை கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது டிஃபரன்ஸ் நம்ம எந்த இடத்துல, நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன, பூ வைக்கிற இடம், காய் வைக்கிற இடம், பழம் பழுக்கிற இடம். ஸோ இந்த 3 இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதை ஆரம்பத்துல பயன்படுத்தும் போது டிஃபரன்ஸ் பார்க்கலாம். என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பூச்செடியில வரக்கூடிய காமனான விஷயம், பூ கரெக்டா வைக்கும் போது ஸ்ட்ரென்த் பத்தாம நிறைய கொட்டி போறது, காத்தடிக்கிறனாலேயோ பூச்சி வரனாலேயோ இல்ல அழுகல் வரனாலேயோ. ஸோ இந்த விஷயத்தினால கொட்டி போறக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அப்ப அந்த ஒரு விஷயம் நம்ம ஃபர்டிலைசர் ஒரு ஸ்ப்ரே பண்றனாலேயோ இல்ல அடி உரமா போடுறனாலேயோ, ஸோ இடையில இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு ஒரு 10 நாள் கேப் விட்டு நம்ம ஃபர்டிலைசர் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கறனாலேயோ ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் உருவாகிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும். நான் எதுவுமே சொல்றேன், நான் சொல்றக்கூடிய வார்த்தைங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் உருவாகிறத ஆரம்பத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி பழங்கள், இப்ப மாம்பழ சீசன் வருது. இன்னைக்கு மாம்பழ சீசனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 பூ வைக்குதுன்னா 500 பூ கொட்டி போயிடுது. 500 பூ கொட்டி போகுதுன்னா 200, அதுல 500 காய் வைக்குதுன்னா அதுல 200 காய் கொட்டி போயிடுது. மீதி இருக்க அந்த 300 காய் தான் பூஸ்ட் பண்ணி வளருது. அப்ப இந்த மாதிரி இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்ஸ் ஒரு டைம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பூ விழாம அந்த காய் இன்னும் நிறைய வைக்கிறத நம்மளால உணர முடியும். நீங்க கேஜி கணக்குல கொடுக்குறீங்க இல்ல டன் கணக்குல கொடுக்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 உரத்துக்கு 3 உரத்துக்கு இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதையும் அந்த பூ பூக்கிறது அதிகமாகிறதையும் காய் காய்க்கிறது அதிகமாகிறதையும் நம்மளால கண்டிப்பா உணர முடியும். இந்த ஒரு விஷயம் டெஃபினட்டா இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்றது மூலியமா நடக்கும். ஸோ இது என்னால ப்ராமிசிங்கா சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் இனிஷியலா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சேஞ்சை கொண்டு போய் சேர்க்கலாம். அதே மாதிரி 3வது விஷயம் காஸ்டிங் வைஸ், இந்த ஃபர்டிலைசர் விலை ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த ஃபர்டிலைசர் பார்க்கும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்குள்ளதான் இருக்கு. இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க 50 கிலோ மூட்டை, 30 கிலோ மூட்டை, 40 கிலோ மூட்டையே நாங்க இவ்வளவுக்கு தான் வாங்குறோம், இது 5 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ நாங்க 500 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா, 600 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்டிலைசர் எல்லாமே நானோ டெக்னாலஜி மூலியமாவும் ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர், ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற கணக்குல வந்துருச்சு. இன்னைக்கு ரசாயன உரம் எடுத்தீங்கனாலே அந்த அளவுல வந்துருச்சு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்னொரு சேலஞ்ச் விவசாயிகள் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு 50 கிலோ மூட்டை, 25 கிலோ மூட்டை, 30 கிலோ மூட்டை இன்னைக்கு வயலுக்கு தூக்கிட்டு போற அளவுக்கு ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், நீங்க அந்த மாதிரி ஃபர்டிலைசர் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வச்சு கொண்டு போகணும், அதுக்கு ஒரு கூலி செலவு கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா வயக்காடும் ரோட்டை ஒட்டி இருக்காது, அது இன்னும் உள்ள எடுத்துட்டு போய் போடுறதுக்கு ஒரு கூலி செலவு ஆகும். இதெல்லாம் நிறைய ஊர்ல ஃபேஸ் பண்ற சேலஞ்ச். இதெல்லாம் நீங்க விவசாயத்துல உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே செலவு தான். அப்ப இன்னைக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசரும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1/2 கிலோ, 1 கிலோ ஒரு ஏக்கருக்கு போதும் அப்படிங்கிற கணக்குல வந்துருச்சு. அப்ப இந்த கேள்வி இன்னைக்கு கேட்கறதும் குறைஞ்சிருச்சு. யாராவது கேட்கறாங்க அப்படின்னா இந்த பதில நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இந்த பயோ ஃபர்டிலைசர் பொறுத்தவரையில். அப்ப டிஎக்ஸ்என் ஃபர்டிலைசர் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதே மாதிரி இது எந்த தாவரத்துக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காமனான கொஸ்டின் வரும். இது எல்லா வகையான தாவரத்துக்குமே கொடுக்கலாம். ஈவன் இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு கூட, இந்த மல்பெரிக்கு கூட கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அது ரொம்ப சென்சிட்டிவா பண்ணுவாங்க இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கெல்லாம். ஸோ அது கெமிக்கல் ஃபர்டிலைசர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு மல்பெரி போடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கெமிக்கல் ஃபர்டிலைசர் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரியான தாவரத்துக்கு கூட நம்ம தைரியமா கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் தான் நம்ம டிஎக்ஸ்என் ஃபர்டிலைசர். ஸோ இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.
அதே மாதிரி நம்ம 15 ப்ராடக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 to 12 ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். 11 to 12 ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அந்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு 95%, 97% ஆர்கானிக், ஒரு 3% வந்து அதுல சம் இன்கிரீடியன்ட் ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க. பட் கம்ப்ளீட்டா ஒரு 11 ப்ராடக்ட்ஸ் டு 12 ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க தைரியமா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னே சொல்லலாம். தைரியமா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னே சொல்றான். அந்த 3 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட்டுமே ஆர்கானிக் ஃபீல்டையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பட் ஆர்கானிக்குங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமே தவிர, பட் அது ஆர்கானிக் இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பட் அது ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டீட்டெயில்டா நம்ம ட்ரைனிங் பார்க்கும்போது அதையும் நம்ம கேட்டு வாங்கிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இதை யாருக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எண்டா யூஸ் பண்ணக்கூடிய விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது பிசினஸ் ஜாஸ்தி ஆகும். நம்ம ஒருத்தர் காமனா ஒருத்தரை பிடிச்சி பேசுறதை விட ஒரு குரூப்பா ஒரு 100 விவசாயி, ஒரு 200 விவசாய வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பிசினஸ் பெரிய அளவுல ரீச் ஆகும். நான் இது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளா நான் இது ஒரு 4 வருஷம் நான் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ் நான் உள்ள போகும்போது ஒரு 50-60 லட்சம் இருந்த பிசினஸ் இது அப்படியே ஒரு 3-4 மடங்கு அதிகமாச்சு. ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு எங்க ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களை மாதிரியான லீடர்ஸ், இப்ப ஜேக்கப் சார் இருக்காரு அப்படின்னா, ஜேக்கப் சார் ஒரு மீட்டிங் கோயம்புத்தூர்ல ஒரு 100 விவசாயிகளை வச்சு, எனக்கு அக்ரி படிச்சவங்க வேண்டாம், எனக்கு இந்த பாட்னி படிச்சவங்க வேண்டாம், எனக்கு ரியலாவே விவசாயம் பண்றவங்க ஒரு 100 பேரை எனக்கு ஜேக்கப் சார் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த இடத்துல நானும் ஜேக்கப் சாரும் சேர்ந்து விவசாயிகளுக்கு இந்த ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்றோம். அந்த இடத்துல இந்த பிசினஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அப்ப நம்ம டைரக்டா கொண்டு போய் சேர்க்கறது யாருக்காக இருக்கணும் அப்படின்னா விவசாயிகளுக்காக இருக்கணும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி வாங்கி தோட்டத்துல போட்டு அந்த ரிசல்ட்டை பக்கத்து தோட்டத்துக்காரு பார்த்தாரு அப்படின்னா, இந்த தோட்டத்துக்கார விடமாட்டார். என்ன போட்ட உன் பயிர் மட்டும் நல்லா இருக்கு, என்ன வாங்கி போட்ட அப்படின்ட்டு. சில பேர் சண்டையா இருந்தா கூட இவர் என்ன போட்டாருங்கிற பேப்பரையா தேடி பிடிச்சி எடுத்துருவாங்க வயல்ல. அதுவும் நடக்கும். வயல்ல தேடி பிடிச்சி சண்டைக்காரரா இருந்தாரு அப்படின்னா, இவர் தோட்டத்துல மட்டும் பயிர் எப்படி நல்லா இருக்குது, என்ன போட்டிருக்காரு அப்படின்னு எங்கேயாவது அந்த பேப்பர் கிடைச்சுன்னா தேடி பிடிச்சி எடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும் ஆக்சுவலி. அப்ப நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஆகும். இதை நான் கண் கூட பார்த்திருக்கேன். ஸோ அதை நம்ம டீம்ல ரொம்ப சூப்பரா பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் எப்படி விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் நீங்க பேச போறீங்க அப்படின்னா 2 விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நம்ம இந்த பயோ ஃபர்டிலைசர் அவங்க மைண்ட்ல ஏறாது. அதே மாதிரி இது ஆர்கானிக்கா மண் வளத்தை பத்தி பேசும்போது அவங்க மைண்ட்ல ஏறாது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது, என் காட்டுல இந்த நோய் இருக்கு, இதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? பூச்சி இருக்கு, இதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? காய் நிக்க மாட்டேங்குது, பூ அழுகலா இருக்கு, வேர் அழுகலா இருக்கு, தண்டு அழுகலா இருக்கு. நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறது, என் காட்டுல மெயினா இந்த நோய் பிரச்சனை இருக்கு, இந்த பூச்சி பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட ப்ராடக்ட் இருக்கா? இததான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை பிலீவ் பண்றதே இந்த இடத்துல இருந்து தான் பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம கிட்ட அதுக்கான ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மள்ட்ட அதுக்கான ப்ராடக்ட் இருக்கு. ஸோ மெயினா நோய்க்கான ப்ராடக்ட் நம்மளுக்கு டிஎக்ஸ்என்ல இருக்கு. ஆக்ரோ கேர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பட் அந்த ப்ராடக்டை மட்டும் யூஸ் பண்ண போறோமா அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நம்ம இப்போ ஒரு விவசாயி இருக்காரு அப்படின்னா, ஒரு டாக்டர் எப்படி ரிப்போர்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரோ, அதே மாதிரி விவசாயிகள்ட்ட இருந்து போட்டோவை வாங்கி அதுக்கு தகுந்தாப்புல அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்க போறோம். நான் எப்படி இதுக்கு ரிசல்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டெய்லியும் காலையில நான் முன்ன இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெய்லியும் காலையில எந்திரிச்சு பார்த்தேன்னா ஒரு 100 விவசாயிகள்ட்ட இருந்து போட்டோ வந்திருக்கும். சில பேர் 4 மணி 5 மணிக்கெல்லாம் காட்டுல இருந்துட்டு கால் பண்ணுவாங்க. அப்ப நான் சொல்றது போட்டோ அனுப்பிச்சிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு வைங்க, நான் அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம இதை தான் நம்மளும் டூப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ என்ன நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ராடக்ட்ல இருந்து கொடுக்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் ரீச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோய்க்கான தீர்வு என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும்.
ஏன்னா விளைச்சல் கரெக்டா வந்து அறுவடை டைம்ல தான் நிறைய இஷ்யூஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த ப்ராடக்ட்ஸை கண்டிப்பா நம்மளால பிச் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தர் விவசாயம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா எகெயின் சொல்றேன், அவர் ஃபர்டிலைசர் போடக்கூடிய ஃபர்டிலைசரை நம்ம எந்த இடத்துலயும் ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. பட் இந்த ஃபர்டிலைசரை அட்லீஸ்ட் ஒரு 15 to 20% ஆச்சு நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எகெயின் சொல்றேன், நீங்க போன ஒரு போகம், ஃபார் எக்ஸாம்பிள் நெல் ஒரு 4 மாசம் பயிர் போட்டிருக்கீங்க அப்படின்னா, போன 4 மாசம் பயிருக்கும் இப்போ ஒரு கேப் விட்டு ஒரு 4 மாசம் பயிர்ல இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த கதிர்ல பால் வைக்கிறது அதிகமா இருக்கதா இருக்கட்டும், நெல் விளைச்சல் நல்லா இருக்கதா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களால உணர முடியும். அதுக்கான ஒரு இடம் தான் இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் DX நம்ம லான்ச் பண்றோம். அதே மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசரையும் இந்த ஃபர்டிலைசரையும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கெமிக்கல் ஃபர்டிலைசரையும் இந்த ஃபர்டிலைசரையும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம், எந்த விதமான தப்பும் கிடையாது. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு உரம் போட்டாலும் அதுக்கு செயல் ஊக்கின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதாவது ஆக்டிவேட்டர், ஒட்டுண்ணின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. சிம்பிளா சொன்னா அது 2-3 பேர்ல சொல்லுவாங்க. ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க, ஊடுருவக்கூடிய சொல்லுவாங்க, இல்ல செயல்படுத்தி விடக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க. அது ஆக்டிவேட்டர், இங்கிலீஷ்ல சொன்னா ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த ஃபர்டிலைசர் வாங்கினாலும் மேக்சிமம் உரக்கடையில இந்த இந்த ஆக்டிவேட்டர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு DXன்லயும் பயோ ஃபர்டிலைசரா நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம டெமோவும் விவசாயிகள்கிட்ட பண்ணி காமிக்கலாம், எந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது, எந்த அளவு பெனட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரியல் டைம் டெஸ்டிமோனியலா இது நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸ்ல நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்ப எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாலும் இந்த ஆக்ரோ 83 நானோடெக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப எல்லா விவசாயிகள் கிட்டையும் அவங்க இந்த ஃபர்டிலைசரே வேணான்னு சொன்னாலும் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ப்ராடக்டா வந்திருக்கு, ஆக்ரோ 83 நானோடெக். இந்த ஒரு ப்ராடக்டே அவங்களுக்கு பேசிடும். நம்ம எப்படி ஒரு நம்ம ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டூத் பேஸ்ட் எப்படி மற்ற ப்ராடக்டை வாங்க வைக்குதோ, நம்ம எக்ஸாம்பிள் எகைன் இதே தான். நம்ம டூத் பேஸ்ட் எப்படி ஒரு தடவை நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்தா மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்குதோ, எப்படி DXன்னு தெரிஞ்சுக்க வைக்குதோ, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆக்ரோ 83 நானோடெக். ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்டை எல்லா ஃபர்டிலைசர் கூடயும் பயன்படுத்தலாம். ஒரு ஒட்டினியாவும், அது ஒரு ஆக்டிவேட்டராகவும், ஒரு பெனட்ரேட்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகவும், ஒரு ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகவும் இந்த ஆக்ரோ 83 நானோடெக் சப்போர்ட் பண்ணும். இது நிறைய நெட்வொர்க் கம்பெனிஸ்லயும் இருக்கு. இன்னைக்கு டாப்ல இருக்கக்கூடிய கம்பெனிட்ட கூட இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. ஏன்னா இது அக்ரில ஒன் ஆஃப் த கீ ப்ராடக்ட். எந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாலும் அது கூட ஒரு ஃபர்டிலைசர், இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப விவசாயம், எனக்கு இந்த DXன்ல 15 ப்ராடக்ட் வேணான்னு சொல்ற விவசாய கிட்ட கூட அவரை வற்புறுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த ஆக்ரோ 83 நானோடெக். அப்ப அவர்கிட்ட இந்த ப்ராடக்ட் பேச ஆரம்பிச்சிரும். ஏன்னா அதனுடைய ஒட்டுண்ணி பவரும், அதனுடைய ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டியும், ஊடுருவக்கூடிய தன்மையும் கண்டிப்பா ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்ப கெமிக்கல் ஃபர்டிலைசரோட நம்மளுடைய ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஜென்ரலா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்றாரு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 7 நாள் இல்ல 10 நாள் கேப் விட்டு நம்மளுடைய ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஃபர்டிலைசர் முழுமையா இதனுடைய திறன் போய் நிலத்திலேயோ இல்ல அந்த தாவரத்திலேயோ சேரணும் அப்படின்னா இந்த கால அளவுல பயன்படுத்தணும். ஒரு 7-10 நாள் கால அளவுல பயன்படுத்திங்கன்னா நீங்க அந்த பயன்படுத்தி என்ன வளர்ச்சி வந்திருக்கோ அதுல இருந்து ஒரு சின்ன சேஞ்சு நம்ம ஒரு 7 நாளைக்கு அப்புறம் பயன்படுத்தும் போது இதனுடைய வீரியத்தை முழுமையா தாவரம் எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க கெமிக்கலோட கலக்கும் போது எந்த அளவுக்கு ஃபார்முலேஷன் ஆகும்னு தெரியாது, ஆனா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதையும் நான் சொல்லிட்டேன், நீங்க கெமிக்கலோட பயன்படுத்தும் போது எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு, இன்னைக்கெல்லாம் வாரத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கிறாங்க, வாரம் உரம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால எனக்கு கூலி செலவு அதிகமாகுது, எனக்கு ஆள் செலவு அதிகமாகுதுன்னா யாரும் பெருசா சொல்றது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் மகசூல் ஜாஸ்தி கிடைக்க
இன்னும் கொஞ்சம் ஈல்டு ஜாஸ்தி கிடைக்க, நோய் கட்டுப்பாடாக, பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு ஃபர்டிலைசர் ஒரு வாரம் கால அளவுல நம்ம என்ன ஃபார்முலேஷன்ல அந்த ஸ்டேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுமோ தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னா மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம். பட் ரெக்கமெண்டேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி இந்த உரங்களை ஏதாவது வித்தியாசமா பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மார்க்கெட்ல வரும். நீங்க லிக்விடாவும் கொடுக்குறீங்க, பவுடராவும் கொடுக்குறீங்க. இப்ப உங்க உரத்தை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது கால அளவு இருக்கா, இல்ல உங்க உரத்தை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஏதாவது மெத்தட், புது மெத்தடா இருக்கா அப்படிங்கிறது கேள்வி வரும். விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய உரங்கள், இப்போ ஒரு 4 வளர்ச்சி இருக்கக்கூடிய பயிருனா 4 உரம் 5 உரம் பயன்படுத்துவாங்க. அதே கால அளவுல பயன்படுத்தக்கூடிய உரங்கள் தான் இந்த உரங்களும். விவசாயிகளுக்கு நம்ம எந்த டைம்ல உரம் போடணும் அப்படிங்கறத எந்த பயிருக்குமே நம்ம சொல்லி தரது போறது கிடையாது. அதே மாதிரி அந்த உரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் நம்ம சொல்லி தர போறது கிடையாது. சில பேரு தண்ணியில விடுவாங்க, சில பேரு சொட்டு நீர் பாசனத்துல விடுவாங்க, சில பேரு மண்ணில் கலந்தோ சாம்பல்ல கலந்தோ தூவுவாங்க, இல்ல சில பேர் இப்ப ட்ரோன்ல ஸ்ப்ரே பண்றாங்க, சில பேர் 5 லிட்டர் டேங்க்ல பண்ணுவாங்க, சில பேர் 10 லிட்டர் டேங்க்ல பண்ணுவாங்க, சில பேர் 15 லிட்டர் டேங்க்ல பண்ணுவாங்க. ஸோ விவசாயிகளுக்கு அவங்க மெத்தட்ல அவங்க யூஸ் பண்ண போறாங்க. நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இந்த டைம்ல இந்த உரத்தை வாங்கி நிலத்துக்கு போடுங்க. இந்தாங்க 1 லிட்டர் பாட்டில், இதை நீங்க 1 ஏக்கருக்கா, உங்கள்ட்ட எவ்வளவு ஏக்கர் இருக்கு, 1 ஏக்கருக்கு இது 1 லிட்டர் போடுங்கன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். நம்ம அந்த இடத்துல கிளாஸ் எடுக்க போறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஆல்ரெடி தெரியும். இப்ப நம்ம எப்படி ஒரு ஆர்ஜிஜிஎல் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி முழுங்கணும்னு தெரியுமோ, அந்த மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்றோம், ஒண்ணு முழுங்குறோம், இல்ல தண்ணியில கலந்து குடிக்கிறோம், இல்ல வெது வெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கிறோம். நிறைய பேர் கடிச்சு சாப்பிடுறாங்க. ஸோ அது அவங்களுடைய விருப்பம். பட் அதனுடைய விஷயம் கண்டிப்பா போய் நிலத்துல ரீச் ஆகிடும். எப்படி நம்ம உடம்புல அதனுடைய எஃபெக்டிவ் ரீச் ஆகுதோ, அவங்க மெத்தட்ல அந்த 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 ஒரு ஃபர்டிலைசரை எப்படி ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம சொல்ல வேண்டியது 1 ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தணும், இல்ல ஒரு டேங்குக்கு பயன்படுத்துறீங்கன்னா எந்த அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க போறோம். அப்ப இதுவும் ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, டிஎக்ஸ்என்ல களைக்கொல்லி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி இருக்கா? இந்த கொல்லிங்கிற விஷயமே டிஎக்ஸ்என்ல கிடையாது. ஏன்னா நம்ம பயன்படுத்த போறது பயோ ஃபர்டிலைசர். நம்ம ஒரு விஷயத்த ஆல்ரெடி மண்ணில் உயிரை கொன்னனாலதான் இப்ப இந்த பயோ ஃபர்டிலைசரை நம்ம லான்ச் பண்றோம். மண்ணில் ஆல்ரெடி இருந்தது எல்லாத்தையும் கொன்னுட்டோம், அதனாலதான் திரும்ப உயிர் கொண்டு வர்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே லான்ச் பண்றோம். டிஎக்ஸ்என்ல களைக்கொல்லி கிடையாது, பூச்சிக்கொல்லி கிடையாது. பூச்சை கட்டுப்படுத்துறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப வீரியமான இடத்துல நம்ம லான்ச் பண்றோமே தவிர களைக்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ கிடையாது. அதாவது ஒரு விஷயத்த கொல்றதுக்கான விஷயம் டிஎக்ஸ்என்ல கிடையவே கிடையாது. பட் இந்த பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 2 வருஷம் இல்ல, ஒரு 6 மாசம், ஒரு 8 மாசம், ஒரு 10 மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த நோய் வரதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்துறத உங்களால பார்க்க முடியும். பூச்சி வரதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்துறத உங்களால பார்க்க முடியும். உடனே கட்டுப்படுத்துமாங்கிறது நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா உங்க நிலம் மாறுறத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க முடியும். உங்க பயிர் மாறுறத கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க முடியும். களை கம்மியா வரதை அந்த களை பறிப்பாங்க, அந்த களை கம்மியா வரதை பார்க்க முடியும். இது எல்லாமே மாறும். பட் இனிஷியலா இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இந்த கேள்வியும் மார்க்கெட்ல வரும். உங்கள்கிட்ட பூச்சிக்கொல்லி இருக்கா, களைக்கொல்லி இருக்கா? நம்மள்ட்ட கொல்லி கிடையாது, ஏன்னா நம்ம பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்றோம். பட் இந்த விஷயங்களை பயன்படுத்த இந்த மாற்றங்கள் தானா வர ஆரம்பிக்கும். இனி கவர்மெண்டே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, களைக்கொல்லி அடிக்க கூடாதுன்னு நிறைய ஃபர்டிலைசர் பேன் பண்ணியிருக்காங்க. நீங்க விவசாயிகள் இருந்தீங்கன்னா தெரியும், களைக்கொல்லிய நிலத்துல அடிக்க கூடாதுன்னு நிறைய கவர்மெண்ட்ல பேன் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர் நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியும் நிறைய பேன் பண்ணியிருக்காங்க, இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. ஆனா இத நிறைய கம்பெனிஸை பேன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப டாக்ஸிக் இருக்கு, அது ஹியூமன்ஸ் கொண்டு போய் சேருது அப்படின்னு. அதை நம்ம மேபி ரிசர்ச் பண்ணி நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நானுமே இன்னும் பண்ணல, அது நம்ம ரிசர்ச் பண்ணி. ஆனா இது பண்ணாங்கிறது எனக்கு 100% தெரியும். ஆனா என்னென்ன ஃபர்டிலைசர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை நம்ம ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு எனக்குமே. ஸோ அதை நம்ம எடுத்து நம்ம திரும்ப அதையும் நம்ம சேகரிச்சு வச்சுக்கலாம். அப்ப நீங்க விவசாயிகிட்ட போறோம், இந்த கொஸ்டின்ஸும் வரும்.
அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் எப்போ வரும், என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை போட்டா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், இதை போட்டா எவ்வளோ டன் எனக்கு ஜாஸ்தி ஆகும். இது அவங்க 1,00,000 ரூபாய்க்கு ஃபர்டிலைசர் வாங்கி போட்டாலும் இது அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இது அந்தந்த சூழ்நிலை அந்தந்த பயிரை பேஸ் பண்ணி மாறும். ஆனா நம்ம என்ன தைரியமா கமிட் பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியலா இந்த ப்ராடக்டை பயன்படுத்தும் போது ஒரு 5-10% கண்டிப்பா மகசூலை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்க முடியும். மண்ணு மாற ஆரம்பிக்கும், தாவர வளர்ச்சி நல்லா இருக்கும், நோய் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும், பூச்சி கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். இது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஒரு ஓவர் த பீரியட்ல நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன், டன் கணக்குல இதனுடைய விளைச்சல் அதிகமா இருக்கு. குச்சிக்கிழங்கு, மஞ்சள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டன் கணக்குல போடுவாங்க. கரும்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டன்ல கணக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் டன் கணக்குல இந்த ஃபர்டிலைசரை 1.5 வருஷம் 2 வருஷம் ரெகுலரா பயன்படுத்தும் போது இதெல்லாம் டன் கணக்குல மாறினதை நான் நேரடியா பார்த்திருக்கேன். நான் அதனுடைய போட்டோஸும் இருக்கு. நம்ம ஒர்க் ஷாப் வரும்போது அது எல்லாத்தையும் நான் போட்டோஸுமே நான் காமிக்கிறேன். மக்காச்சோளம்லாம் வெயிட், அந்த மணி வைக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அழகழகா மணி வச்சு நான் பார்த்திருக்கேன். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர்னால. காய்கறிகள், தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா பழுக்கிற டைம்ல கருப்பு கருப்பா புள்ளி வந்துடும். தக்காளி பயன்படுத்தலாம், ஆனா மார்க்கெட்ல விலை போகாது. அப்ப இந்த ஃபர்டிலைசர் அந்த மாதிரியான இடங்களுக்கு முன்னாடியே பூ வைக்கும் போதோ அது பூ அந்த இனுக்கு வரும்போதே பயன்படுத்தும் போது இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். அப்போ ஓவராலா இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் பொறுத்தவரையில உங்களுக்கு பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வரல. இதுதான் காமனா வரக்கூடிய கொஸ்டின்ஸ், இதுதான் காமனா மார்க்கெட்ல வரக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் திரும்ப ஒரு இதுவா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் ஃபர்டிலைசரோட பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், விலை ஜாஸ்தியா இருக்குமா அப்படின்னா, இன்னைக்கு விவசாயிகள், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க பயன்படுத்தக்கூடிய செலவை விட நம்ம கம்மியா தான் சொல்ல போறோம். அதனால விலைகள், அதே மாதிரி டிஎக்ஸ்என்ல விலைகளும் ரொம்ப குறைவா தான் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லாருமே பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க. அக்ரி ப்ராடக்ட்ஸ் உடைய பிவிஎஸ்வி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டார் ஏஜென்ட் ஆகிட்டு இருந்த இடத்துல கரெக்டா நீங்க ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வைக்க போறது கிடையாது. கரெக்டான ஃபார்மர்ஸ் இருக்க ஏரியால மை ஷாப் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் எங்கேயோ போயிடும். அது நம்ம ஜேக்கப் சார் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மகசூல் எவ்வளவு ஜாஸ்தி வரும், கண்டிப்பா நம்மளால ஒரு 5 to 10% இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே ஒரு சின்ன சேஞ்சை நம்மளால காமிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு கம்பெனி இருக்கு, நம்ம எல்லாம் லீடர்ஸா இருக்கனால சொல்ல, ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க, இந்த அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு, அது எந்த அளவுக்கு குவாலிட்டின்லாம் எனக்கு தெரியல, பட் லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப ட்ரோன்ல ஃபர்டிலைசர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய ஊர்கள்ல. பாத்தீங்கன்னா அது கோயம்புத்தூர்ல தான் ட்ரோன் எல்லா இந்தியாவுக்கே நிறைய இடத்துல கோயம்புத்தூர்ல இருந்து தான் சப்ளை ஆகுது ட்ரோன். பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன்ல ஸ்ப்ரே அடிச்சு அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்ப்ரே அடிச்சு இது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளை நீங்க கம்ப்ளீட்டா கெமிக்கல்ல விட்டுருங்க, உடனே இதை ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. அவங்க கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க, மண் ஏத்துக்கணும்ல. அப்ப நம்ம எந்த மெத்தட்ல சொல்ல போறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்றாங்கன்னா அது தப்பு தான். ஆனா 30 வருஷமா அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த தப்பை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுக்கு இந்த ஒரு விஷயத்த 80-20, 70-30, 60-40, 50-50 அப்படியே படிப்படியா குறைக்கும் போது அப்படியே மண்ணு நல்லா நம்ம மண்ணை பார்த்தாலே விவசாயம் பண்றதுக்கு ஆசையா இருக்க அளவுக்கு நம்மளால கண்டிப்பா இந்த விஷயத்த நம்மளால கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் ஓவர் த பீரியட்ல. ஃபர்ஸ்ட் இனிஷியலா பயன்படுத்துறதுக்கு வாங்க ஆரம்பிக்கணும், வாங்க பூஸ்ட் பண்ண போறோம். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மள்ட்ட என்னெல்லாம் ஃபர்டிலைசர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரச்சனைன்னு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு, மண்ணு இறுகி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப மண்ணை நல்லா இலகாக்குறதுக்கும் மண்ணை நல்லா பொலன்னு ஆக்குறதுக்கும் நம்ம கிட்ட ஃபர்டிலைசர் இருக்கு. ரெண்டாவது விஷயம், ஒரு ஃபர்டிலைசர் போட்டா அதுல எந்த விதமான ரிசல்ட்டும் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நான் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன், அதனால எந்த சேஞ்சும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு.
அப்ப நம்ம ஒரு விஷயத்த போடுறோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா செயல்படுத்தி விடுறதுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு டிஎக்ஷன்ல வருது. மூணாவது விஷயம், நோய்க்கான ஃபர்டிலைசர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காமனா வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர் அழுகிறது, தண்டு அழுகிறது, இலையில பழுப்பு நிறத்துல வர்றது, இலை காஞ்சி போறது, பூ பூக்கும் போது பழுத்து போறது, பூ பூக்கும் போது காம்பு சரியா நிக்காம இருக்கிறது, பூ அழுகி போறது, காய் வந்தா பிஞ்சோட கொட்டி போறது, அதே மாதிரி காயில வந்து கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா வரது, அது இல்லாம பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, பேனு, அதே மாதிரி செங்கரையான். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா ஒரு தாவரத்துல வரக்கூடிய நோய்கள். அப்ப இந்த நோய்களுக்கு, எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம டிஎக்ஷன்ல கரெக்டா ஃபார்முலேட் பண்ணி அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஃபர்டிலைசர் நம்மளுக்கு டிஎக்ஷன்ல இருக்கு. அப்ப பூச்சை கொல்றதுக்கான ஃபர்டிலைசர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சை கொல்றதுக்கான ஃபர்டிலைசர் இல்ல, பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கான ஃபர்டிலைசர் நம்மளுக்கு வேப்பம் புண்ணாக்கு கொடுத்துருக்காங்க. வேப்பம் புண்ணாக்கு பாத்தீங்க அப்படின்னா புங்க மரம்ங்கிறது நம்மளுக்கு இன்னும் வேப்ப மரத்தை விட இன்னும் கசப்பான ஒரு மரம். அப்ப இந்த புங்கம் புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து நம்மளுக்கு நீம் பவுடரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வேப்பம் புண்ணாக்கா நம்மளுக்கு டிஎக்ஷன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்த டிஎக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. மெயினா சொல்றேன், நீங்க பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணீங்கன்னா பூச்சல் வரது குறையறத கண்டிப்பா நம்மளால ஏதோ ஒரு வகையில நம்மளால கண்டிப்பா உணரவும் முடியும், கண்டிப்பா பார்க்கவும் முடியும். அப்ப இதுக்கான ஃபர்டிலைசரும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, பூ வைக்கிற டைம்லயும் பழம் வைக்கிற டைம்லயும் பூ கொட்டி போறது, காய் கொட்டி போறதுக்கான விஷயம் இருக்கு. ஸோ அப்ப அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ப்ராடக்டும் டிஎக்ஷன்ல வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி வறட்சியா இருக்க இடம், தண்ணி அதிகமா இருக்க இடம். சில காட்டுல தண்ணி இருக்கவே இருக்காது, சில காட்டுல பாத்தீங்கன்னா ஊத்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி சுத்தமா இல்லைன்னா ஒண்ணு வேர் காஞ்சி போயிரும், செடி செத்து போயிரும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஊத்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வேர் அழுகிக்கிட்டே இருக்கும். வெங்காய காட்டுல எல்லாம் நிறைய இந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பறிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அது கீழே வேர் அழுக ஆரம்பிச்சிடும். அப்ப இது நிறைய பேருக்கு பிரச்சனை. இங்க ராசிபுரம், நாமக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த மாதிரியான இடத்துல அதை கட்டுப்படுத்துறதுக்கான ப்ராடக்டும் டிஎக்ஷன்ல இருக்கு. தண்ணி வறட்சியா இருக்க இடத்துலயும் தண்ணி அதிகமா இருக்க இடத்துலயும் அந்த ஒரு அழுகலையும் அந்த காஞ்சி போறக்கூடிய ஒரு தன்மை, இந்த 2 இடத்துலயும் கட்டுப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட் நம்மளுக்கு டிஎக்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த செயல்படுத்தி விடுறதுக்கும் ஒரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ணி விடுறதுக்குமான ப்ராடக்ட் நம்மளுக்கு டிஎக்ஸ்ல இருக்கு. அப்போ ஓவராலா ஒரு விவசாயிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் நம்மளுக்கு டிஎக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா லான்ச் பண்ண போறோம். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு 2-3 ப்ராடக்ட் சொல்லணும் அப்படின்னா, டிஎக்ஷன்ல பயோ ஃபர்டிலைசரா என்பிகே வருது. என்பிகே எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்பிகேவை நீங்க பெருசா போய் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை. என்பிகேவை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா கெமிக்கலா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஆர்கானிக்கா பயோ ஃபர்டிலைசரா வந்திருக்கு. 1 லிட்டர் பாட்டில்ல வந்திருக்கு. 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் போதும். அவங்க 3வது ஸ்டேஜ்ல பயன்படுத்துறாங்களோ இல்ல 4வது ஸ்டேஜ்ல பயன்படுத்துறாங்களோ, ஆனா என்பிகே கெமிக்கலா பதிலா ஆர்கானிக்கா டிஎக்ஷன்ல வந்திருக்கு. இது காமனா எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, இந்த அக்ரி வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரமும் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சில பேர் பாத்தீங்கன்னா அடி உரமா போட்டு உழுது விடுவாங்க, இல்ல சில பேர் இடையில போட்டு விடுவாங்க, இல்ல நிறைய பேர் மாடி தோட்டத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அக்ரி வெர்மி மாடி தோட்டத்துல நீங்க நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த அக்ரி வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் நம்மளுக்கு வந்திருக்கு. 3வது விஷயம் இந்த வேப்பம் புண்ணாக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுவும் மாடி தோட்டங்கள்ல நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த வேம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், இதெல்லாம் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய காமனான ப்ராடக்ட். அக்ரோ வேம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், அதே மாதிரி அக்ரோ பொட்டாசியம் ஹியூமேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமனா விவசாயிகள் பேர் பார்க்க மாட்டாங்க, ஆனா அவங்க பிரச்சனை சொல்லும் போது அந்த ஃபர்டிலைசர் ஷாப்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து அந்தந்த டைமுக்கு அதை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆல்ரெடி கெமிக்கல் ஃபர்டிலைசராக கிடைக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு 3-4 ப்ராடக்ட் நம்மளுக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசரா டிஎக்ஷன்ல வந்திருக்கு. அப்ப இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம எப்படி ரீச் பண்ண போறோங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டெக்னிக்கலா தெரியாது.
எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தி. ஏன்னா எங்க வீட்டுல விவசாயம் தான், அதனாலதான் நான் இவ்வளவு பேசுறேன். எனக்கு விவசாயம் எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம். ஸோ அதனால எனக்கு ஸ்ட்ராங்கா விவசாயம் தெரியுமே தவிர நான் அக்ரி படிச்சவன் கிடையவே கிடையாது. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். MBA இன் மார்க்கெட்டிங். பட் எனக்கும் நீங்க இப்ப வந்து நீங்க நைட்ரஜன் ஃபார்முலா சொல்லுங்க, பொட்டாசியம் ஃபார்முலா சொல்லுங்க, பாஸ்பரஸ் ஃபார்முலா தெரியும். ஆனா நிலத்துல இது போட்டா வளரும்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். நிலத்துல இது போட்டா வளரும்னு சொல்ல முடியும். இந்த நோய்க்கு இந்த பொருளை கொடுத்தீங்கன்னா இது கட்டுப்படும்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். நீங்க அக்ரியில இருந்து நீங்க உள்ள ஃபார்முலா எடுத்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் தெரியாதுன்னு சொல்லுவேன். ஆனா அந்த படிச்சவங்க அவங்க ஒரு டெக்னிக்ல சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபுல்லா விவசாயிகள் கூடயே இருந்து வளர்ந்தேன். அதே மாதிரி நான் எடுத்த ட்ரைனிங்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 500 ட்ரைனிங்ஸ் மேல விவசாயிகளுக்கு தான் எடுத்திருக்கேன். தமிழ்நாட்டுல நான் போகாத கிராமம் கிடையாது, அங்க பார்க்காத பயிர் கிடையாது, அவங்க சொல்லாத பிரச்சனைகள் கிடையாது, அதுக்கு நான் கொடுக்காத சொல்யூஷனும் கிடையாது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப தைரியமா நான் பேசுறேன். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், நான் விவசாயிகள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கும் போது நான் நைட்ரஜன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், ஆல்கேங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், ஃபங்கைங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பாக்டீரியா, இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா பேர்லாம் இதுல வருது, உள்ள நிறைய ஃபார்முலாஸ் உள்ள பேர் வருது. இது எதுவுமே நான் பயன்படுத்த போறது கிடையாது. நான் சொல்ல போறது உங்களுடைய பயிர் என்ன, அதுக்கு என்ன பயன்படுத்தலாம். நானும் எகைன் சொல்றேன். ஏன்னா நீங்க மார்க்கெட்ல எடுத்துட்டு போகும்போது என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, ஏன்னா இந்த விஷயம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலா நிறைய பேருக்கு தெரியும், அவாய்ட் பண்றதுக்கு டெக்னிக்கலா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் அந்த பர்சனையே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஆளை பார்க்க போலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் தான் பேசுவாங்க. நம்ம ஆனா விவசாயிகள்கிட்ட ஒரு விஷயத்த, இந்த விஷயத்த யதார்த்தமா கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த பிசினஸ் பெரிய அளவுல பூம் ஆயிடும். ஒரு கிராமத்துல மட்டுமே 20 லட்சம் 30 லட்சத்துக்கு வாங்கி நான் பார்த்திருக்கேன். ஒரே ஒரு கிராமத்துல 20 லட்சத்துக்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு இது நம்ம கொண்டு போய், நான் அதுதான் சொல்றேன், நான் எகெயின் ரெக்வஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட முழுமையா சேருங்க. ஏன்னா இது விவசாயிகளுக்கு தான் தேவை, இது படிச்சவங்களுக்கு தேவையில்லை. இது விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, அவங்க கண்டிப்பா வாங்கிப்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டான கேள்வியா இருக்கும். அது கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா இருக்கும். அந்த ஈல்டை எப்படி இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், யதார்த்தமான கேள்வியா இருக்கும். நம்மளால ஈஸியா அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்கும். அது நம்மள அவாய்ட் பண்ற விஷயமா இருக்காது, அவங்களுக்கான தேவையான கேள்வியா இருக்கும். அவங்களோட தேவையை நம்மள்ட்ட கேட்பாங்க, அதுக்கு நம்மள்ட்ட பதில் இருக்கும். அது நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியும். அவங்கள்ட்ட இந்த பொருளை நம்மளால தாராளமா வாங்க வைக்கவும் முடியும். ஸோ அதனால இந்த பொருட்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேருங்க. அதே மாதிரி எந்த ஊர்ல நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணாலும், இப்ப லீடர்ஸ் எல்லாருமே அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்ப ஜேக்கப் சாரா இருக்கட்டும், பெஞ்சமின் சாரா, எல்லாருமே அவங்களும் அடுத்தடுத்த ஃபேஸ்ல இதை ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க மீட்டிங்க்கு வந்தாலும் சரி, நீங்க உட்கார வைக்கக்கூடிய பர்சன்ஸ் விவசாயிகளா இருக்கும். நீங்க உட்கார வைக்கக்கூடிய பர்சன் விவசாயிகளா இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்த நான் 100 ஏக்கர் பண்றவர் 200 ஏக்கர் பண்றவர்கிட்ட தான் இந்த ஃபர்டிலைசரை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படிங்கறதுல இருக்காதீங்க. அவர்கிட்ட ஒரு பொருளாச்சு கொண்டு போய் கொடுங்க. அவரு தான் இன்னும் ஸ்ட்ராங்கா வாங்கி யூஸ் பண்ணுவார். 100 ஏக்கர் வச்சிருக்கவர் கேள்வி மட்டும்தான் நிறைய கேட்பாங்க. ப்ராடக்ட் வாங்குறதுக்குள்ள படாத பாடாயிடும். ஆனா ஒரு 1/2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிக்கு அந்த விவசாயம் ரொம்ப முக்கியம். அந்த 1/2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயிக்கு விவசாயி ரொம்ப முக்கியம். அந்த 1/2 ஏக்கரை வச்சுதான் அவர் குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த உரம் ரொம்ப முக்கியமான உரம். அந்த உரத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. 1/2 ஏக்கரா உங்களுக்கு 100 ஏக்கர் ஒரே நாள்ல போயிடும். அப்ப நம்ம ரீச் பண்ணக்கூடிய பீப்புள், 100 ஏக்கர் வச்சிருக்க வரைக்கும் கொடுங்க, அதுவும் பெரிய பிசினஸ் தான். பட் நீடு இருக்கக்கூடிய பீப்புள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுல் டைமா விவசாயம் பண்றவங்க. 100 ஏக்கர் வச்சிருக்கவரு பண்ணையில ஆள் வச்சு பண்ணிட்டு இருப்பாரு அவரு. பட் இந்த 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்க அவரு இறங்கி விவசாயம் பண்ணுவாரு. அவரு தான் அந்த மீட்டிங் வந்திருப்பாரு, அவர் அந்த பொருளை வாங்குவாரு. இப்ப 100 ஏக்கர் வச்சிருக்கோட்ட விவசாயம் சொல்றீங்க அப்படின்னா, அவர் 100 ஏக்கர் இறங்கி விவசாயம் பண்றவர் கிடையாது. ஆனா 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கோம்னா அந்த 2 ஏக்கரையும் முழுமையா அவருவா பார்ப்பாரு. அப்ப அவர்கிட்ட அந்த ப்ராடக்ட் ஈஸியா ரீச் ஆகும். அவர் தான் எண்ட் யூசரா இருப்பார். ஸோ அப்ப இந்த ப்ராடக்ட்ஸை கம்ப்ளீட்டா ஃபார்மர்ஸ்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. ஃபார்மர்ஸ்ட
கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இன்னைக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல டவுட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பயும் நம்ம ட்ரைனிங் எடுக்கல நான், அதனால அந்த டவுட்ஸ் மட்டும் இந்த இடத்துல வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். இப்ப நான் கடலை வளர்க்குறேன், அதுக்கு என்ன பயன்படுத்தலாம், நான் தென்னை வளர்க்குறேன், அதுக்கு என்ன பயன்படுத்தலாம், அதெல்லாம் நம்ம ஒர்க் ஷாப்ல பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலா இந்த ப்ராடக்ட்ஸ் எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கேட்கலாம். பட் இதனுடைய ஃப்ரேம் ஒர்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல ஒரு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் புரிஞ்சிருக்கேன்னா நான் வழக்கம் போல நான் பிலீவ் பண்ணிப்பேன். ஏன்னா இது பெரிய மார்க்கெட், இது ரொம்ப 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 பெரிய மார்க்கெட் இது. ஸோ இது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கவே வேண்டாம். இது ரொம்ப பெருசா கொண்டு போறதுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு டிஎக்ஸ்என்ல கிடைச்சிருக்கு. இதை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு மாற்றம்னு பேசிட்டு மாற்றத்துக்கான ஒரு வழி நம்மளுக்கு பிறந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப தைரியமா ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன், நான் மேனேஜ்மெண்ட்ல பர்சனலா நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு நான் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். நான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு பர்சனல் சேலஞ்ச் நான் கொடுத்துருக்கேன். அதனுடைய கான்சிக்வன்சஸ் எனக்கு எல்லாமே தெரியும். பட் ஆனா அந்த பர்சனல் சேலஞ்ச் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கண்டிப்பா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே.